நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். காதலை சொல்லியிருக்கிறார்கள். காதலிப்பவர்களெல்லாம் கவிஞர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். காதலிப்பவன் தான் கவிஞன் ஆக முடியும். காதலிக்காதவன் என்றைக்கும் கவிஞன் ஆக முடியாது. காதலிக்காவிட்டாலும் மனதுக்குள்ளே காதல் உணர்வு இருக்கிறது மாதிரி காதலிப்பது மாதிரி நினைத்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி நினைத்து கொண்டு தான் அவர்களே கவிதை எழுதுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நானும் ஒருவனாக இருந்தேன். சொல்கிறத ஒன்றும் வெக்கமில்லை. காதலிக்காத அது நான் சொல்லலை, பாரதியாரே சொல்கிறாரு. காதலினால் மானிடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அகுதன்றோ இவ்வுலக தலைமை என்பது என்று சொல்கிறார். அதே போல் பாரதியாரை பற்றி பாரதிதாசனை பற்றியெல்லாம் சொல்கிறார். பாரதியாரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், புதுக்கவிதை பூமிக்கு பூஜை போட்டவன் சொல்கிறார். எல்லோரும் புதுக்கவிதை ஆரம்பித்தவன் பசங்க கவிதை எழுதவன் சொல்லுவாங்க. இவர் புதுக்கவிதை பூமிக்கு பூஜை போட்டவங்கிறார். இந்த சொல்லாட்சியே மிக சிறப்பாக இருக்கிறது. அதை பற்றி நிறைய பேசலாம். அவர் புதுக்கவிதை பூமிக்கு பூஜை போட்டவராக இருக்கலாம், ஆனால் உண்மையான புதுக்கவிதையை முதல் எழுதியவர் அப்துல் ரஹ்மான் தான். அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அவர் பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை